பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த 8வது நாள் தியான பகுதிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் என்னோட இடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, புடமிடப்படுதல், அக்கினி, அந்த புடம், த ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் எனக்கு ஆண்டவர் சில நாட்களாக என்னோட இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஸோ அந்த வார்த்தையில் தான் இன்றைக்கி நம்ம இந்த தியான பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த எபிரேய பதத்தில் நம்ம ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மெல்ட்டிங், அது உருக்கப்படுதல், அந்த உருக்குறாரு பார்த்தீங்களா. ஒரு தட்டான் அந்த அக்கினியில் அந்த பொண்ணை, அது அப்படியே ராவான ஒரு பொண்ணு, அது பொண்ணு தான், இட்ஸ் அ கோல்டு. ஆனால் அந்த கோல்டுக்குள்ளே பல விஷயங்கள் அதோட வேல்யூவை தடுத்து கொண்டிருக்கிற அதை கொண்டு அதை பல முறை அக்கினியில் போட்டு புடமிடப்படுதல், ரிஃபைனிங் ப்ராசஸ். ஸோ அதுக்கு எபிரேய பகுதியில் எபிரேய வார்த்தையில் KUR அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஸ்மெல்ட்டிங். ஸோ இந்த ஸ்மெல்ட்டிங், இந்த ஃபர்னஸ் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 காரியம். நீ அக்கினியில் நடக்கும்போது வேக மாட்ட, அக்கினி ஜுவாலை உன்னை பிடிக்காது, உன் பேரில் பற்றாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அக்கினின்னு சொல்லும் போது அது யார் அந்த அக்கினி கிட்ட வந்தாலும் அவங்க எரிந்து போயிடுவாங்க. அக்கினி கிட்ட வரும்பொழுது யார் அதை தொட்டாலும் அது அவங்கள பட்சித்துரும். இதான் அக்கினியோட நேச்சர். ஸோ nobody can say the fire will not consume you. the fire, நெருப்பு தூரமாக இருந்தாலே ஆனால் பயங்கரமாக இருக்கும், அந்த தீப்பிழம்பு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற அக்கினி, அந்த நேச்சர் ஆஃப் ஃபயர் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஃபயர் ஆஃப் காட், ஃப்ரம் த ஃபயர், த ஸ்மெல்ட்டிங் ஃபயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த அக்கினி நம்மளை ஒருபோதும் பட்சித்து போடாது. இந்த அக்கினி நம்மளை பட்சிக்காது, நமக்குள்ள தேவையில்லாதவைகளை மட்டும்தான் அது பட்சிக்கும். ஹல்லேலூயா. இந்த அக்கினி நம்ம வாழ்க்கையில் இந்த ஸ்மெல்ட்டிங், இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்னஸ், ஸ்மெல்ட்டிங், இது நமக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனாலே கூட ஃபர்னஸ் ரிவீல்ஸ் தட் காட் இஸ் வித் யூ. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்றத ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸில் நீங்கள் போகும்போது அதிகமாக உணர்ந்து கொள்வீங்க. மற்ற நேரங்களில் எந்தளவுக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரோ அதை விட பல மடங்கு அதிகமாக புடமிடப்படுகிற ஒரு மனிதன், புடமிடப்படுகிற ஒரு பர்சனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த அளவுக்கு அவங்க புடமிடப்படுற அந்த அக்கினியில் அவங்க கடந்து போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவங்க கூட அதிகமாக இருப்பதை அவர்களுக்கு அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். எடுத்துக்காட்டுக்கு தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் கூட அது வெளிப்பிரகாரமான அக்கினி தான், ஆனால் அது 2 காரியம் இருந்துச்சு. ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ குறித்து நம்ம படிக்கும்பொழுது 24-25 வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல போட்டது 3 பேரை கட்டுண்டவர்களாக தான் அவங்க உள்ளே போடப்பட்டாங்க. ஆனால் அந்த அக்கினியில் போனதுக்கப்புறம் அவங்க கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஸோ அநேக வேளையில் நம்ம ஒரு அக்கினியை போல புடமிடப்படுற ஒரு புடமிடுதலுக்குள்ளே கடந்து, புடமிடுதல்னாலே ஒரு உபத்திரவம், பாடு, ட்ரையல்ஸ் விச் இஸ். ஸோ அதுக்கு வெளியே நிற்கிற வரைக்கும் தான்
நம்ம ஒரு சாதாரண மனுஷங்க. ஹல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ ராஜாவுக்கு முன்னதாக எல்லாரும் போல ஒரு சராசரி மனிதர்கள் தான். அந்த அக்கினிக்கு புறம்பா அவங்க நின்ற வரைக்கும் துணிந்து அக்கினிக்குள்ள போடுங்க அப்படின்னு தன்னைத்தானே த மொமெண்ட் அவங்க ஒப்பு கொடுத்தப்பட்ட பொழுது கட்டப்பட்டவங்கள தான் போனாங்க உள்ள. ஆனா அக்கினிக்குள்ள போனதுக்கு அப்புறம் கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில கட்டுகளை கர்த்தர் அறுக்கும்படியா டு டெலிவர் us, to set us free from some of the bondages, God will put us into the smelting process. Hallelujah. அந்த ஸ்மெல்டிங்குள்ள நீங்க அண்டர்கோ பண்ணுங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். ஸ்மெல்டிங் இப்படிதான் வரும்னு சொல்லவே முடியாது. The only thing, ஆண்டவரே I will undergo this. இது போகணுமா, போகிறேன் ஆண்டவரே, என் கூட நீங்கள் வாங்க, நீங்கள் என்னை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாமல் போனாலும் சரின்னு தான் அவங்க உள்ளே போனாங்க. ஆனால் வெளியே கட்டப்பட்டவங்க தான் எல்லாரும் பார்வையிலையும். ஆனால் உள்ளே போனப்போ அவங்க கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அந்த அக்கினி அவங்க கட்டுகளை அவிழ்த்து போட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, தேவபுத்திரனுக்கு சாயால இன்னொரு நபர் அந்த உலாவி கொண்டிருந்தார். இந்த தேவ புத்திரனுக்கு ஒப்பான சாயலுக்காக ஆண்டவர் அந்த பர்சன் உள்ள வந்து அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு they are free. the fire, அந்த அக்கினி, அந்த ஸ்மெல்டிங் will always help you to reveal ஆண்டவர் உங்க கூட எந்த அளவுக்கு இருக்கிறார்ன்றத மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாதான் ஆண்டவர் ஸ்மெல்டிங்ல அண்டர்கோ பண்ண வைக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், உங்க ஆண்டவர் எவ்வளோ வல்லவர். நம்ம சொல்றோம் எங்க ஆண்டவர் ரொம்ப வல்லவருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்கா தெரியுமா. நம்ம இதெல்லாம் சொல்லிதான் மக்கள் கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க கண்களில் பார்க்கறதுக்காக ஆண்டவர் சில ஃபர்னஸ்குள்ள நம்மளை கொண்டு போய் ஒரு பெரிய சாட்சி, ஒரு பெரிய மகத்துவத்தை அவர் பண்றத இந்த ஜனங்கள் அந்த ராஜாவுடைய கண்ணு காணும்படி செய்தது போலதான் இன்றைக்கு ஸ்மெல்டிங்ல நீங்க போகும்போது பாருங்க, அடுத்தவங்க புறஜாதிகள் பெரிய பெரிய இவங்கெல்லாம் ஒரு பெரிய ராஜா அப்படின்னு அவர் நாட்டுக்கே ராஜா கண்ணு தான் ஆண்டவர் பார்க்க வச்சார். அது போல நிச்சயமா கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேசுற ஒரு காரியம், டு நாட் ஃபியர் ஆஃப் த ஸ்மெல்டிங். ஹல்லேலூயா. ஐயோ அந்த அக்கினி நான் வேணா எப்படி அண்டர்கோ பண்ணுவேன், நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அந்த கட்டுகள் இதுக்குள்ள போகும்போது கட்டப்பட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா when you come out of it, you will walk out of it without even the smell of the fire. Hallelujah. But you will be coming out without any bondages. Hallelujah. That is the first point, that the furnace, the smelting reveals the presence of God in your life, reveals the God's marvelous works. மற்றவர்கள் உங்க கூட கடவுள் தேவன் இருக்கிறார் என்பதை காணுவதற்காக ஒரு ப்ராசஸ். ஒன் ஆஃப் த பாயிண்ட் இஸ் ஸ்மெல்டிங் மூலியமா ஆண்டவரை நம்ம இன்னும் அவருடைய மகத்துவங்கள் மற்றவர்கள் நம் மூலியமா பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, த ஃபர்னஸ் பியூரிஃபைஸ் அவர் ஃபெய்த். ஹல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாயிட்டே இருக்கணும். அநேக வேலை நம்ம நினைப்போம், ஆண்டவரே எனக்கு நீங்கள் எவ்வளோ மிராக்கிள் பண்ணீங்க, நான் ஆரம்ப காலத்தில் சும்மா ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணாலே ஆண்டவர் கேட்பாருப்பா, நான் சொன்னாலே நடந்துடும், நான் ஜோம் பண்ணி நினைக்கும் போதே நடந்திருக்கே, ஆனால் இப்போ எவ்வளோ உபவாசம் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், என்ன ஆண்டவரே நீங்கள் என்ன ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க, என் கூட நீங்கள் இருக்கிறது கூட தெரியலையான்ற அளவுக்கு அந்த விசுவாசம் ஏன் ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய ஜெபங்கள் உடனே கேட்கப்பட்டது, நம்ம நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்றினார் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் நம்ம விசுவாசமும் கல்லங்கோட இல்லாமல் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டப்போ, ஐயோ ஆண்டவர் பெரியவர், எனக்காக ஆண்டவர்லாம் செய்வார், கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகமே இருக்காது. நீங்கள் ஒரு குழந்தை, அந்த டைமில் நீங்கள் ஒரு பேபியாக இருக்கும்போது பேரண்ட்ஸ் சொல்கிறது எல்லாம் நம்பிகிட்டே இருப்பீங்க. ஓகே, பட் வென் யூ க்ரோ அப், வென் யூ ஃபேஸ் ஸோ மெனி எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையில் அனுபவங்கள் என்ன பண்ணுதுன்னா, சில நெகட்டிவான நம்ம ஃபெய்த்தை குறைக்குது. அனுபவங்கள் நம்முடைய விசுவாசங்களை கர்த்தருடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணாமல், நம்ம இந்த இடத்துல இப்படி தானே நடந்தோம், நம்ம இப்படி தானே பேசி தப்பிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அனுபவங்கள் நம்முடைய விசுவாசத்தை குன்றி போக செய்யலாம். ஸோ நீங்கள் 1 பேதுரு 1:6-7 வாசிக்கும் பொழுது, இதிலே நீங்கள் மிகவும் இதிலே நீங்கள் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு 5 நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஏன்னா நம்ம பரலோகம் போக போகிறோம், ஆண்டவர் நமக்கு அங்கே வெகுமதிகள் தரப்போகிறாரு, நம்ம அவரோட காலங்காலமாக வாழ போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருந்தாலும் வசனம் இவ்வளவாய் சொல்லுகிறது, என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போது கொஞ்ச காலம்தான் இந்த துன்பம், கொஞ்ச காலம். நமக்கு ஏன் இந்த துன்பம்னா அது அவசியம். இட்ஸ் அ கண்டிஷன். அவசியமாக நீங்கள் இந்த துன்பத்தை அனுபவித்தாதான் பலவிதமான சோதனை நமக்கு என்ன பண்ண துக்கப்படுத்தப்படுது. இந்த துக்கம் இதான் ஃபர்னஸ், இதான் ஸ்மெல்டிங். துக்கமாக இருக்கா, ஸ்மெல்டிங்கில் இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று தான் காப்பாற்றும். எஸ்கேப் மட்டும் ஆகும் நினைக்கவே கூடாது. த்ரூ த ப்ராசஸ்க்குள்ளே, ஸ்மெல்டிங்குள்ளே உள்ளே போயிட்டு வர என்னை வெளியே கொண்டு வருகிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றாதான் நான் அவருக்காக நிற்பன்ற ஒரே ஒரு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான் நமக்கு தேவை. அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படி காணப்படும். ஸோ ஸ்மெல்டிங் ஆண்டவர் ஏன் நம்மளை போடுறாருன்னா, அவர் நமக்கு ஒரு கனத்தை கொடுக்க போகிறார், அவர் நமக்கு ஒரு புகழ்ச்சியை கொடுக்க போகிறார், அவர் நமக்கு ஒரு மகிமையை கொடுக்க போகிறார். அதனால் எப்பயுமே ஸ்மெல்டிங், இந்த உருக்கப்படுதல், இந்த ப்ராசஸ் ஆஃப் கிளென்சிங், இந்த ஃபர்னஸ்குள்ளே நம்ம போகும்போது நம்ம விசுவாசத்தை கர்த்தர் ஒரு புகழ்ச்சியுள்ள விசுவாசமாக ஆண்டவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்குற இது தேவனுடைய பிள்ளைங்கன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லும்படியாக ஆண்டவர் நம்மளை அவனுடைய விசுவாசத்தை புதுப்பிக்கிறார். அநேக வேலைகளில் ஸ்மெல்டிங் நம்ம விசுவாசத்தை புதுப்பிக்கிறது. நம்மளுடைய விசுவாசம் மங்கி போயிருக்கோம், எதுவுமே இப்போ இல்லை, கண்டிப்பாக நீங்கள் விசுவாசி தான் ஆகும்னு சொல்லும்போது அந்த விசுவாசம் நம்மை புதுப்பிக்கும். ஹல்லேலூயா. the fire will always என்ன பண்ண, நீங்கள் எந்த ஒரு பொருளும் பாருங்கள், ஒரு நெருப்பில் தான் ஒரு கம்பியை போட்டு ஷார்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் அக்கினியில் போட்டிங்கன்னா அது உருக்கினதுக்கப்புறம் அது ஒரு மெல்டிங் ப்ராசஸ் ஆகிடும். anything which is a hard metal, it comes to a boiling stage and becomes a liquid stage. From a solid stage it becomes a liquid stage so that it can be made into any form of God's likeness. காடுக்கு எந்த மாதிரிலாம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த அச்சில் போட்டு அது அழகா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அலுமினியமாக இருக்கலாம், அது ஒரு அயனாக இருக்கலாம். ஸோ ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை அந்த அச்சில் போட்டு அது நமக்கு இன்னும் பிரயோஜனப்படத்தக்கதை அது ஷார்பன் பண்ணுறதுக்கு தான் ஸ்மெல்டிங்கில் நம்மளை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஸ்மெல்டிங் நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மேலே டிபெண்டன்சி, ஆண்டவரே சார்ந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகுது. ஹல்லேலூயா. The furnace teaches dependence on God. Hallelujah. The furnace teaches dependence on God. ஸோ அக்கினி நம்மளை ஆண்டவரோட அவர் அதிகமாக அவரை பற்றி கொள்ளும்படி, அவரை அதிகமாக நம்ம அவரையே டிபெண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவாக இருந்தாலும் அவர் தான், அவரை கேட்டு தான், அவர் தான் செய்வார், அவர் மூலியமாக தான் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் நமக்கு இருக்கா? எல்லா காரியத்திலும் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணுறது, ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் அதை செய்ய முடியும், என்னுடைய டிசிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்மெல்டிங் ஆண்டவரை மாத்திரம் நம்பும்படியா, ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிறதுனாய் நம்மை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அது 2 கொரிந்தியர் 1:8 9 நம்ம வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல
பவுல் வந்து ஆசிய கண்டத்துல அவர் பட்ட உபத்திரவத்தை குறித்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏன் அந்த ஆசிய பல இடங்கள்ல அவங்க உபத்திரவப்பட்டது உண்மைதான். ஆனா ஆசியாவில் மட்டும் ஏன் பயங்கரமான உபத்திரவம்னா, அவங்க கடைசியா அவங்க ஜீவனே போகும்படியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துச்சு. அப்ப அவங்க சொல்றாங்க, பிழைப்போன்ற நம்பிக்கையே சுத்தமா அவங்களுக்கு இல்லை. அவங்க பலத்துக்கு மிஞ்சி ஒரு அதிகமான பாரம் வருத்தம் அவங்களுக்கு உண்டாயிடுச்சு. ஸோ நம்ம பலத்துக்கு மிஞ்சி வருகிற பிரச்சனை, நம்மளால தாங்க முடியாத வருகிற ஒரு பிரச்சனை போல வரும், அது போல காட்டும். ஆனால் அது நம்மளை ஒன்றும் பண்ணாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை. அதாவது மரணம் வர்ற நிலைமை வந்துடுச்சு. ஆனா என்ன நம்பிக்கை வந்துச்சு? மரித்து போனா கூட எங்களை எழுப்புகிற தேவன் இருக்காருப்பா. அதாவது செத்தே போற சூழ்நிலை வந்துச்சு, செத்தாலும் எங்களை எழுப்புவார் அவரு. அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல அவங்களுக்கு உண்டாயிருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். அதனால்தான் நம்ம அழிந்தே போக மாட்டோம் சொல்ல முடியாது. அழிந்து போனாலும் பரவாயில்லப்பா, அவரை தூக்கி எடுப்பார். மரணம் வந்தாலும் அவர் உயிர்ப்பிப்பார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கர்த்தர் அவருடைய வல்லமை மேல, அவருடைய பவர் மேல அவருக்கு இருந்த அந்த லெவல் ஆஃப் அத்தாரிட்டி, நமக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ, எவ்வளோ வல்லம் இருக்கோ, விசுவாசம் இருக்கோ, அதை காட்டிலும் அந்த விசுவாசத்தையும் தொடக்கிற ஒரு முடிக்கிற ஒரு மேலே இருக்கிற கடைசியாக ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வரணும்னு சொன்னால் அது மரணம் மட்டும்தான். ஆனால் அந்த மரணத்தில் போனாலும் அங்கேயும் இருந்து எங்களை உயிர்ப்பிப்பார், புதிய ஜீவன் கொடுப்பாருன்ற அந்த டோட்டல் டிபெண்டன்சி ஆன் காட். அன்று வந்து பவுல் அப்போஸ்தலர்கள் அந்த ஆசிரியர்கள் இருக்கும்பொழுது இந்த ஸ்மெல்டிங், இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் அவர்களுக்கு ஆண்டவர் மேலே அவங்க நம்பிக்கை இன்னும் பெருக பண்ணுச்சு. அல்லேலூயா. ஐயோ ஆண்டவரே நாங்கள் செத்து போயிட்டா அவ்வளோதான் அப்படி சொல்லலை. நாங்கள் செத்து போனாலும் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சதுனாலும் திரும்ப தொடங்குவார். வாழ்க்கையில் எல்லாம் எம்டி, ஒன்றுமே கிடையாதுப்பா, நம்ம திரும்ப நிரப்புவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எல்லாமே ஜீரோ, ஆனால் திரும்ப ஒரு நம்பர் 1 போட்டு தொடங்குவார். ஹல்லேலூயா. முடிந்தவைகளையும் ஆண்டவர் தொடங்குகிற தேவனாக இருக்கிறார். யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் அங்கே நிற்பார் நமக்காக. ஹல்லேலூயா. அப்படி தான் ஸ்மெல்டிங்குள்ளே நம்ம நிற்கும் போது ஸ்மெல்டிங் will help us to total dependent on God, total dependency on our God's power, on God's miraculous powerful nature வந்து நம்ம இன்னும் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சில நாளிலே கூட அடுத்தபடியாக the furnace, the smelting prepare us for greater purpose. ஹல்லேலூயா. ஒரு பெரிய நோக்கத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் யூஸ் பண்ற ஒரு காரியம் தான் ஸ்மெல்டிங், உருக்கப்படுறீங்களா? ஐயோ உருகி போறாங்க, ஐயோ இருதயம் அப்படி கொழுந்து விட்டு வேதனையில அப்படியே உருகி 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 அழுகிற வேதனை துக்கத்துல அப்படியே கண்ணீர் வடித்து கொண்டு உருகி போய் கொண்டிருக்குதா? ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன தெரியுமா நம்ம பார்த்து சொல்றாரு? ஆதியாகமத்தில் 50:20 கூட யோசிப்பை குறித்து நம்ம தியானிச்சோன்னா வாழ்க்கை பயங்கரமாக புடமிடப்பட்டுச்சு. ஃபர்னஸ், பயங்கரமான சீசன்ஸ் ஆஃப் ஃபர்னஸ். குழி முதல்ல அவருக்கு வந்தது, அண்ணன் தம்பினால குழி வந்துச்சு, அடுத்து அடிமைத்தனம் வந்துச்சு, கடைசியில் போத்திபா வீட்டில் அடிமை, கடைசியில் அப்புறம் பார்த்தா ஜெயிலு. வந்தது எல்லாம் ஆப்போசிட்டாக ஒரு ப்ராசஸுமே ஆரம்பத்தில் கர்த்தர் நம்மை மகிமையான ஒரு பெரிய கிரேட்டர் பர்பஸ், கிரேட்டர் காலிங் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு குழிகள் இருக்குது, அந்த மனுஷனுக்கான குழிகள் வெட்டப்படலாம். அந்த மனுஷன் அவங்க சொந்த சகோதரனை தூக்கி குழியில் போட்டாங்கன்னு பார்க்குறோம். நம்ம சொந்தங்களே தூக்கி நம்மளை குழியில் போடுவாங்க. ஏன் போடுறாங்க? அவங்கள போட கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா நம்மளை அவங்க தூக்கி போடதான் ஆண்டவர் நம்ம அந்த கிரேட்டர் பர்பஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறார். அங்கே போட்டதுனால தான் அந்த இடத்துல தான் வந்து அந்த எகிப்து ஜனங்க அவங்க வழி அருகே போகும்போது எகிப்துக்கு எப்படியாவது குழியில போட்டாதான் அந்த இடத்துல இருந்து தான் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனோம். காடோடைய பிளான் யோசேப்பு எகிப்துக்கு போகணும். யோசேப்பு நல்ல மாதிரி அப்பா வீட்டில் இருந்திருந்தா கண்டிப்பா அந்த பஞ்ச காலத்துல எல்லாரும் மரித்து போயிருப்பாங்க.
தேவனுடைய பிரதான நோக்கம், பிரதான திட்டம் ஜனங்களை இந்த உலகத்தையே காப்பாற்ற எகிப்தை ஆண்டவன்றைக்கு ஒரு தேசத்தை ஒரு மனிதனை கொண்டு எத்தனை மக்களுடைய ஜீவனை காப்பாற்றின. அது போல உங்களை கொண்டு எத்தனையோ பேருடைய ஜீவனை காப்பாற்ற வேண்டும். உங்களை கொண்டு ஒரு தேசத்தை காப்பாற்றணும், உங்களை கொண்டு ஒரு சந்ததியை காப்பாற்றணும்னு சொன்னா ஆண்டவர் உங்களை தூக்கி குழியில போட்டதுக்காக ஸ்தோத்திரம். அந்த குழியிலிருந்து ஒரு பெரிய மேஜர் ஒரு டாஸ்க, ஒரு விஷனை, ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் உங்க மேல வைக்காம குழியில போட அனுமதிக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வழிபோக்கர்கள், அந்த எகிப்து ஜனங்கள், அவங்க அந்த ட்ரேடர்ஸ் போய் கொண்டிருக்கும் போது தான் அண்ணங்க என்ன பண்றாங்க, கொண்டு போய் விற்கிறாங்க. அதுவும் விற்கப்படுறீங்களா, உங்களை ஒரு ஒரு அற்பமா நினைச்சு தூக்கி போட்டு இவன் எதுக்குமே உதவாதவன், இவன் அடிமையா போட்டோம், அட்லீஸ்ட் எங்கேயோ போய் உயரோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில அவ்வளோ அவங்க மேல எரிச்சல தூக்கி யோசிப்பை அந்த அந்த ட்ரேடர்ஸ் கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா. ஆனா ஆண்டுக்கு தெரியும், ஒரு அற்பமா அடிமையா விற்கிறீங்களா, விற்கட்டும் தான் ஆண்டவர் அமைதியா பொறுமையா. ஆண்டுக்கு தெரியும், அவன் விற்கப்பட்டாதான் அந்த தேசத்துக்கு அந்த ஸ்பாட், இந்த லொக்கேஷன். காட் சில வேலைகள்ல உபத்திரவங்கள் பாதைகளை நீங்க இருக்க வேண்டிய இடங்களை முன்குறித்திருப்பாரு. அந்த இடத்துக்கு நீங்க போறதுக்காக என்ன தெரியுமா பண்ணியிருப்பாரு, உறவுகளே உங்களை தூக்கி போடும்படி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. தூக்கி போட்டாங்க யோசேப்ப, போ நீ எங்களுக்கு வேண்டாம். ஆனா ஆண்டவர் நோக்கம் எகிப்துக்கு யோசேப்பு போனோம். பார்ப்பதற்கு சூழ்நிலை எப்படி இருக்கு, யோசேப்பா அவங்க சொந்த சகம் தூக்கி வித்துட்டாங்க. நமக்கு இதை கேட்கும் போது துக்கமா இருக்குது. ஐயோ பாவம் இல்லை, யோசேப்பு எப்படி பண்ணிட்டாங்க, சொந்த கூட பொருள் சகோதரி இப்படிலாம் பண்ணிட்டானே. அப்படி உட்காந்து துக்கப்பட்டு அழுகிற எடுத்துக்காட்டு எடுக்கிறத விட ஆண்டவருக்கு நீங்க வேணும், ஆண்டவருக்கு நீங்க எகிப்துக்கு யோசேப்பு வேணும். அதுக்காக ஆண்டவர் போட்ட பிளான் தான். அவங்க சொந்த சகோதரர்கள் அதை செய்தாங்க. இட்ஸ் காட்ஸ் பிளான். ஸோ நம்ம வாழ்க்கையில கூட நம்ம தூக்கி போடுறாங்கன்னா இது காடோடைய திட்டம், நம்ம அதை விசுவாசிக்கணும். அப்போ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஆண்டவர் படிப்படியா ஒவ்வொரு இடத்தையும் கடைசியில அரண்மனையில ராஜாவுக்கு யோசேப்பை தெரியப்படுத்தி ஆண்டவருடைய பிளானை கம்ப்ளீட் பண்ணி, அதுக்கப்புறமா பாருங்க ஒரு கிரேட்டர் பர்பஸ்ல அந்த மனுஷனை கொண்டு அந்த ராஜாக்கு அடுத்த பொசிஷன்ல அவ்வளோ பெரிய நாட்டுக்கு அதிபதியா ஆனதுக்கு அப்புறமா திரும்ப அந்த உறவுகளோட யோசேப்பை கர்த்தர் இணைத்தார். ஹல்லேலூயா. அவங்களே காப்பாத்தினார் ஆண்டவர். ஆனா அவங்க அன்னைக்கு பண்ணது எல்லாமே அதனாலதான் யோசேப்பு சொல்றாரு, இல்லை ஆண்டவர் நீங்க என்ன எதுவும் பண்ணல, கர்த்தரை இப்படிப்பட்ட ஒரு நன்மையான கதை என்ன அனுமதிச்சிருக்காரு நான் சொல்லி. அதனால நம்ம சொந்தக்காரங்க உறவினர் நம்ம பகிச்சிக்க கூடாது, பழிச்சிக்க கூடாது. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் காட் ஸ்மெல்டிங். இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் காட் ஃபார் அ கிரேட்டர் பர்பஸ். இதனாலே கூட கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பர்பஸ் வச்சிருக்காரு, ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு, ஒரு பெரிய பொசிஷன்ல ஒரு பெரிய காரியத்துக்காக, ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் உங்களை பிரித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை உங்க மூலியமா செய்து யாரெல்லாம் அந்த புடமிடுறதுக்கு ஒரு காரணமா இருந்தாங்களோ அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா நம்மை ஒரு ஆசீர்வாதமாய் வைப்பார். சாட்சியாய் நிச்சயமா இந்த ஃபர்னஸ் நம்மளை வைக்கும். ஏன்னா கர்த்தர் தான் நம்மளை அந்த பாதைக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஆண்டவர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாள் ஒப்பு கொடுப்போமா. எனக்கு ஆண்டவர் கூட ஒரு அருமையான பாட்டு கொடுத்தாரு. அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு வந்துச்சு எனக்கு. பொன்னாக துலங்க செய்யும், சுத்த பொன்னாக துலங்க செய்யும், பொன்னாக துலங்க செய்யும், சுத்த பொன்னாக துலங்க செய்யும், அழுக்கையும் துர்குணத்தையும் எல்லா களிம்பையும் நீக்கிவிடும், அழுக்கையும் துர்குணத்தையும் எல்லா களிம்பையும் நீக்கிவிடும், சுத்திகரியும் நாதா என்னை சுத்திகரியும் நாதா, சுத்திகரியும் நாதா
என்னை சுத்தேகரியும் நாதா. ஹல்லேலூயா. அவர் நம்மை சுத்திகரிப்பாராக. இந்த பாட்டு எனக்கு ஏசப்பா இன்னைக்கு புதுசாக கொடுத்தாங்க. ஃபுல்லாக இன்றைக்கு பாட முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பாட்டை ஆண்டவர் ஒரு நாள் ரிலீஸ் பண்ண கிருபை கொடுப்பார். அன்றைக்கு நீங்கள் எல்லாம் அந்த பாட்டை ஃபுல்லாக கேட்கும்படி ஆண்டு கிருபை தருவார். உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, எனக்கு என் ஆண்டி கால் பண்ணி, அப்புறம் இன்னொரு ஆண்டி கூட மம்மிக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு ஃபோன்ஸ் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த வார்த்தைகளை நான் கேட்குற அளவினா எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, உங்கள் மகன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்துகிற அநேகருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளை தான் நான் பெரிய லெவலில் போதிக்கல. ஆனால் அவங்க என்ன உற்சாகப்படுத்தும்படி கர்த்தர் அவங்க அன்று வந்து அவங்களோட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தகுதி இல்லாத ஆண்டவர் என்னையும் ஒரு பிரயோஜனமாக வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் யாரையும் ஒன்றுமே இல்லாமல் விட்டுற மாட்டார். அது போல் ஆண்டவர் என் வாழ்க்கையில் எல்லாமே ஜீரோவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரை தியானிக்கும்படி, உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும்படி வைத்ததுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.